வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூனிட் 4 எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம்லேருந்து மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டினா என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு குவான்டிட்டி. இது என்ன சொல்லுது அப்படின்னா, எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு சப்ஸ்டன்ஸை வைக்கும் பொழுது அந்த சப்ஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு மேக்னடைஸ் ஆகும் அப்படிங்கிற சொல்கிற ஒரு குவான்டிட்டி தான் மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி. தட் இஸ் அந்த மெட்டீரியல் வழியாக எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து பாஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிற குவான்டிட்டி தான் மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி. இது எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, த ரேஷியோ ஆஃப் மேக்னடைசேஷன் டு தி அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். எம்மோட யூனிட்டும் ஹெச்சோட யூனிட்டும் ஒன்று தான். தட் இஸ் ஆம்பியர் பர் மீட்டர். ஸோ சசப்டபிலிட்டிக்கு யூனிட் கிடையாது. யூனிட்லெஸ் அண்ட் ஆல்சோ டைமென்ஷன்லெஸ். சசப்டபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு யூனிட்லெஸ் அண்ட் டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு சசப்டபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, விச் இஸ் லெஸ் தென் ஜீரோவாக இருக்கும். பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு விச் இஸ் கிரேட்டர் தென் ஜீரோ. ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு விச் இஸ் வெரி வெரி கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து அவ்வளோ சீக்கிரம் மேக்னடைஸ் ஆகாது. அப்படியே மேக்னடைஸ் ஆனாலும் அது உருவாக காரணமாக இருந்த, தட் இஸ் அது மேக்னடைஸ் ஆக காரணமாக இருந்த அந்த அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டையே அப்போஸ் பண்ணும். ஸோ தட் அந்த மெட்டீரியல் வழியாக மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுது. அதனால சசப்டபிலிட்டியோட வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். வேறஸ் பேராமேக்னட்டிசமில் சசப்டபிலிட்டி வேல்யூ வந்து ஜீரோவோட அதிகம். தட் இஸ் வெரி ஸ்மால் அண்ட் பாசிட்டிவ். அப்படின்னா சப்ஸ்டன்ஸ் வழியாக மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஓரளவுக்கு போகும் அப்படின்னு அர்த்தம். வேறஸ் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு சசப்டபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போது இந்த சப்ஸ்டன்ஸ் வழியாக மோர் நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கேன் பாஸ் அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். ஸோ விச் இஸ் ஸ்ட்ராங்லி மேக்னடைஸ்ட். ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் ஆர் ஸ்ட்ராங்லி மேக்னடைஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு வாட்டர், காப்பர், கோல்டு அண்ட் ஆர்கானிக் பயாலஜிக்கல் டிஷ்யூஸை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்க்கு என்ன எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா, அலுமினியம், ஆக்சிஜன், பிளாட்டினம், மக்னீஷியம் இதெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்க்கு என்ன எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா, அயன், நிக்கல், கோபால்ட் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்து இந்த கான்செப்ட் வச்சு ஒரு கொஷின் டிஸ்கஸ் பண்ணலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டீரியல் ஹேஸ் நெகட்டிவ் மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி அண்ட் இஸ் வீக்லி ரிப்பல்டு பை மேக்னெட்ஸ்? இப்போ தான் பார்த்தோம் சசப்டபிலிட்டி எதுக்கு நெகட்டிவாக இருக்கும், டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு நெகட்டிவாக இருக்கும். ஸோ டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன, வாட்டர், காப்பர், கோல்டு இதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் எந்த கான்செப்ட்லேருந்து வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.